அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்துல ஜனவரி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுபோல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த ஜனவரி 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் டிராவல் செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கு. நம்முடைய ராசிநாதன் புதன் 4-5 அதிர்ஷ்டம் நிறைந்த கேந்திர ஸ்தானத்திலையும் திரிகோண ஸ்தானத்திலையும் டிராவல் செய்ய போறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. மிக முக்கியமான பிளானட் எல்லாம் ஒன்னா கன்ஜெக்ஷன் ஆகுது. சூரியன் விரையாதிபதி 4th ஹவுஸ்ல, 1-10க்கு அதிபதியாகிய புதன் 4th ஹவுஸ்ல, 2-9க்கு அதிபதியாகிய ஒரு யோக கிரகம் நமக்கு 4th ஹவுஸ்ல சூரியன் புதனோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு. அதோட 3-8க்கு அதிபதியாகிய செவ்வாயும் கன்ஜெக்ஷன்ல இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளானட் யோகாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. லக்னாதிபதியோட யோகாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கன்னிக்கு கண்டிப்பா பல வகையில கொடுக்க போகுது. முதலாவதா நம்ம பாக்குறது நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், மென்டலி கொஞ்சம் பிரஷர்லாம் அந்த குறையுமா அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல டிராவல் பண்றாரு. ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரு மாதிரி பிரைட்டா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். மனசுல இருக்கிற கவலையெல்லாம் அந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சிந்தனை குழப்பங்கள் குறையும். புத்தி தெளிவு கிடைக்கும். ஜென்மத்துல சனி பார்வை இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும். ஒரு தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க. முக்கிய மாற்றத்தை பற்றிய சிந்தனை இருக்கும். வண்டி வாகனம் வீடு இதுல சின்ன சின்ன செலவு இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வீடை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்னும் ஒரு சிலர் புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வாகனத்துல ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும், வீட்டுல ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அந்த மாதத்துல செய்யலாம். ஃபேவரா இருக்கு. புதுசா ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்துல வண்டி வாகனம் வீடு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஜனவரி மந்த்ல வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு. அந்த ஐடியாலஜி ஏதாச்சும் இருக்குன்னா தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. மன சோர்வு நீங்கிடும். நல்லா ஒரு உத்வேகமா சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நெகட்டிவான அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலகும். இந்த மாதத்துல ஒரு நிம்மதி, மனசுல ஒரு அடையாளம் புரியாத மகிழ்ச்சி, புதிய முயற்சியில வெற்றி, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம், புதிய முயற்சியை தொடங்குறது. அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல தாயுடைய ஆதரவு உண்டு. தாய் வழியில நல்ல லாபம் கிடைக்கும். அநேக ஆதாயமும் தாய் வழியில கிடைக்கும். இருப்பினும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி இந்த மாதத்துல முதல் 15 நாள் உங்களுக்கு 4th ஹவுஸ்ல இருப்பாரு. எனவே தாயுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தாயாரோட கருத்து வேறுபாடு ஏதாச்சும் மைல்டா வந்துட்டு போகலாம். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த கருத்து வேறுபாடு மைல்டா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி 4ஆம் அதிபதியும் நம்மளுடைய ராசிநாதனாகிய புதனும் பரிவர்த்தனை யோகத்துல அற்புதமா இருக்காங்க. அதனால அநேக ஆதாயமும் தாய் வழியில கிடைக்கும். தாய் வழி உறவுகளுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தாய் வழி உறவுகளோட இருந்து வந்த பகை உணர்வு குறையும். அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பிள்ளைகள் பற்றிய சிந்தனை எழுச்சி பெற ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் சார்ந்த சிந்தனை எல்லாம் அந்த மாதத்துல எழுச்சி பெறும். அந்த முயற்சிகள்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து போராட்டம்லாம் குறையும். இருப்பினும் 15ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதியாகிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு. இது சின்னதா ஒரு குழப்பத்தை கொடுக்கும், சின்னதா ஒரு வருத்தத்தை கொடுக்கும். கவனமா இருக்கிற பட்சத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து பிள்ளைகள் சார்ந்த சிந்தனை இந்த மாதத்துல எழுச்சி பெற்று நிற்கும். பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சுப முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணுவீங்க. அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பாகியத்துல சுப செய்தி உண்டு. ட்ரை பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளோட மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். அது ஒரு பாசிட்டிவிட்டி நான் கொடுக்குறேன். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் இந்த மாதத்துல விலகும். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. அதனால சின்ன பயணம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்ல இருந்து வந்துட்டு போகலாம். அதனால கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது. அவசர முடிவு அவசர மாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது.
அடுத்தது காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. காதல் உறவுல ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ராசிநாதனே 5க்கு போயிடுறாரு. காதல் சார்ந்த சிந்தனை இளைஞர்களுக்கு காதல் சார்ந்த சிந்தனை அந்த உணர்வுகள் இந்த மாதத்துல தூண்டப்படும். ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த உறவுல ஒரு இனிமையும் ஒரு கருத்து போராட்டமும் அப்படியே ஒரு மாதிரி காரசாரமா அப்படியே ஒரு மாதிரி கலந்து இனிமையும் கொஞ்சம் கஷ்டமும் ஒரு மாதிரி கலந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குது. ரெண்டுமே இருக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. மகிழ்ச்சியும் இருக்கும், அதே சமயத்துல இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல இந்த ரிலேஷன்ஷிப்பால ஒரு சில மன வருத்தமும் ஏற்படும். இப்படி ஒரு மாதிரி கலந்து ஒரு கலவையா கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதியும் அந்த 5ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இருந்தாலும் புதன் புத்திகாரகன், அவர் 5ஆம் இடத்துல இருந்து நல்ல லீட் பண்றாரு. உங்களை விட்டு கொடுத்து போற பட்சத்துல பிரச்சனைகள் எதுவும் பெருசா இல்ல. அனுசரிச்சு போற பட்சத்துல ஒரு பாசிட்டிவிட்டி டெஃபினட்டா கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த நேரத்துல ஈகோ பிரச்சனையை கொடுக்கும், வேற ஒண்ணும் இல்ல. நீயா நானா ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனையை கொடுக்கும். சின்ன விளையாட்டா ஆரம்பிக்கிற அந்த வாக்குவாதம் அப்படியே பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டார்டிங்லேயே நீங்க சிலண்டர் ஆகி விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது பெஸ்ட். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி ஒரு மாதிரி தடையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திருமணம் சார்ந்த விஷயங்களை பேச்சு எடுத்தாலே தடை, ஒரு சுப செய்தி கிடைக்கல, ஒரு மாற்றம் இல்ல, முயற்சியில தடை இருக்கு. சில பேருக்கு அப்படி திருமண பேச்சுவார்த்தைலாம் எடுத்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். இந்த மாதம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கானா தாராளமா பாசிட்டிவா இருக்கு. நிச்சயமா அந்த மாதத்துல திருமண பேச்சுவார்த்தைகளை செய்யலாம். திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் வந்து சேரும். இருப்பினும் உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வருஷத்துல மே மாதத்துக்கு பிறகுதான் திருமணம் சார்ந்த வகையில கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியுது. ஸோ ஜனவரி ஒரு ஆவரேஜா இருக்கு. திருமண முயற்சியை பண்ணலாம். பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு தான், குரு பயிற்சிக்கு பிறகுதான் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது. அது வரைக்கும் அந்த முயற்சியை பண்ணலாம். ஒரு பாசிட்டிவா ஒரு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேசி வச்சிடலாம், மே மாதத்துக்கு பிறகு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இப்போ கிரியேட் ஆகுது. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது பெஸ்ட். திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி ஈகோ பிரச்சனை வரும். திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நகர்த்திட்டு போயிடுவீங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா புதன் நல்ல நிலையில இருக்காரு. புதன் 4th house 5th house இந்த இடங்கள்ல டிராவல் பண்றாரு. பிளஸ் யோகாதிபதியோட இணைஞ்சிடுறாரு. 2 9க்கு அதிபதியாகிய சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. ஒரு மாதிரி இனிமையா பேசி அந்த பேச்சில் ஒரு மழுப்பல் தன்மையை கொடுத்து அப்படியே அனுசரித்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதில் பர்டிகுலராக இந்த மாதத்தில் எதுவும் பெருசாக ட்ரபிள் தெரியல. இருந்தாலும் 7ல் இருக்கிற சனி பகவான் ஒரு மாதிரி உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். மன வாழ்க்கையில் ஒரு மாதிரி சோதனை கொடுத்துட்டே இருப்பார். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையினுடைய உறவு நிலை இதிலெல்லாம் சற்று கவனம் செலுத்திக்கிறது நல்லது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிறது ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே வாழ்க்கை துணை, திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேலும் சிறப்பான மேன்மையை கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 6ல் இருக்கிற ராகு பணிச்சுமையை கொடுக்குறாரு. ஆனால் இந்த மாதத்தில் பர்டிகுலரா ட்ரபிள் எதுவும் இருக்காது. 4th house 5th house இதுல புதன் டிராவல் பண்றதுனால தடை தாமதத்தோட உத்தியோகத்துல ஒரு சம்பள உயர்வு. ரொம்ப நாளா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னா இந்த மாதத்துல கிடைக்கும். ஜனவரி ஸ்டார்டிங்லேயே நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம், ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறது. ஸோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். சக ஊழியர் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்குங்க. மேல் அதிகாரிகள் எல்லாம் சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ராகுக்கு இது பயிற்சி வரைக்கும் உத்தியோகத்துல சின்ன சின்ன ட்ரிபிள் இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. இருப்பினும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஏன்னா 6ல் ராகு இருக்கிறது தைரியத்தை கொடுத்துரும். உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா வராங்களோ அவங்களாம் வீழ்ச்சியை சந்திப்பாங்க. டெஃபினட்டா வீழ்ச்சியை சந்திப்பாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. இல்ல உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி மாதிரி உங்க கண்களுக்கு தெரியுறாங்களோ அவங்களாம் டெஃபினட்டா உங்ககிட்ட தோத்துருவாங்க. அதனால எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்க உங்களோட ஒர்க்ல நல்லா சின்சியரா ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல உயர்வு கொடுத்துரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ட்ரபிள் இருக்கும், ஆனா மகிழ்ச்சி நிறைந்த மாதம் தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி மாற்றம் நிறைந்த ஒரு மாதம் தான். ஏதாச்சும் நீங்க ஒரு அங்கீகாரத்துக்கு ட்ரை பண்றீங்க, ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு புதன் பரிவர்த்தனை அமைப்புல முதல் 17 நாட்கள் உங்களுக்கு இருப்பாங்க. எனவே தொழில் சிந்தனை நிறைய பேருக்கு வந்துடும். புதுசா ஸ்டார்ட் அப் பத்தி யோசிப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிப்பாங்க. அந்த ஐடியாலஜி எல்லாம் அப்படியே மேலோட்டமா வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம் ஏதாச்சும் எடுக்கணும்னா முதல் 17 நாட்களுக்குள்ள தொழில் சார்ந்து முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம் பண்ணிக்கிறது பெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் கிடையாது. லோவா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஃபேவரா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு
பிறகு ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாபகுரு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். மே மாதத்துக்கு பிறகு தொழிலில் அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லா போகும், ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இதோட கம்போஸ் பண்ணி பார்க்கணும். நல்ல யோக தசை நடக்குதுன்னா கவலையப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த மாதத்தில் அந்த ஐடியாலஜி கொடுக்கும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளை கொடுக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமானாக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு கையில் லாபம் கிடைச்சிடும். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல growth அப்படிங்கிறது தொழில் சார்ந்த வகையில் இருக்கும். உத்தியோகமே இல்லை, நான் உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஜாக்பட் அடிக்கிற ஒரு மாதமா இருக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் அது பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, படிக்கக்கூடிய வயதில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. எந்த தடுமாற்றமும் இல்லை. ஏன்னா சனி பார்வை வந்து நாளில் இருக்கு, இருப்பினும் குரு பார்வை அதை சரி பண்ணுது. அதே போல முதல் 15 நாள் வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 4th ஹவுஸ்ல இருப்பாரு. அது கல்விக்கு மாற்றத்தை கொடுக்கும், கல்வியில சின்ன சின்ன தடை தாமதத்தை கொடுக்கும், ஃபோக்கஸ்டா படிக்க முடியாத ஒரு மனநிலை கொடுக்கும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி படிக்க வைக்கணும். உங்களை அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டு நீங்களே உங்களை தள்ளிக்கணும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஒஸ்டாலாம் இல்லை. ஏன்னா லக்னாதிபதி ஆகிய புதன், அதாவது ராசி அதிபதி ஆகிய புதன் 4-5 இந்த இடங்கள்ல டிராவல் பண்றது உங்களுக்கு ஃபேவர் தான். கேந்திர ஸ்தானங்கள்லையும் திரிகோண ஸ்தானத்திலையும் புதன் டிராவல் பண்றாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸ்டடீஸுக்கு பெருசா தடுமாற்றமா தெரியல. முதல் 15 நாள் சற்று கவனமா இருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு மாதமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ராசிநாதனே வந்து 4th 5th இந்த ஸ்தானத்துல டிராவல் பண்றாரு. அதே போல சுக்கிரனும் உங்களுக்கு ஃபேவரான பிளேஸ்ல தான் டிராவல் பண்றாரு. 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் உங்களுக்கு 4-5ல டிராவல் பண்றாரு. எனவே வந்து இந்த மாதத்துல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குடும்பத்துல இருந்த கலக்கம் குழப்பம்லாம் விலகும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றத்தை பெண்கள் தொடருவாங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். ரொம்ப டல்லான அமைப்பு எதுவும் இருக்காது. மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலியில ஒரு நல்ல மாற்றம், சுபத்துவமான மாற்றம் இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி சிந்தனையில இருந்த கடுமையான குழப்பம் இந்த மாதத்துல மேக்சிமம் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஓரளவுக்கு மன நிம்மதி, சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் கன்னிராசி இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். மென்டலி இருந்த ப்ரெஷர் அது வந்து இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா குறையும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். ஃபைனலா தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4-5 நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் 7ஆம் இடம் 6ஆம் இடம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கு. கண்டக சனி வேற நடந்துட்டு இருக்கு. அதில் மன ஆரோக்கியத்தை நீங்க மேக்சிமம் பாதுகாத்துட்டாலே தேக ஆரோக்கியம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். இப்போ கடுமையா மன ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். மனசுல அடையாளம் புரியாத கவலைகள் வரும். அது வந்து ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபோக்கஸ்டு உங்களுடைய மனம், உங்களோட மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது சிறப்பு. அதுக்கு நீங்க வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடருங்க. தினமும் உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல மங்களகரமா தினமும் காலையிலேயே நல்ல ஒரு பாடலை கேட்டு, மங்களகரமான பாடலை கேட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும். எனவே மன ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்தாலே தேக ஆரோக்கியம் உங்களுக்கு வசப்படும். இருப்பினும் 7-6 இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதை, செரிமான கோளாறு, இடுப்பு வலி, முதுகு வலி, ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அந்த மந்த்ல வந்துட்டு போகலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு வலி இருக்கலாம், இடுப்பு வலி இருக்கலாம். ஸோ அதுக்கான ரெமடிஸை கொஞ்சம் சரியா எடுத்துக்கோங்க. நல்ல எனர்ஜியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்லா விட்டமின்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி நல்ல எனர்ஜியான ஃபுட் எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி இதெல்லாம் உங்களை ஈடுபடுத்திக் கொள்றது ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. ஸோ இந்த தினத்துல புதிய முயற்சி, புதிய மாற்றம், முக்கிய முடிவு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பயணத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு இந்த தேதிகளில் வந்துட்டு போகலாம். ஸோ முக்கியமான ஷெட்யூல் ஏதாச்சும் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 25, 26, 27 இந்த தேதிகளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா எதுவும் ட்ரபிளா தெரியல. மேக்சிமம் உங்களை ஒரு மாதிரி பாசிட்டிவாவே எடுத்துட்டு போயிடும். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும், ஆனா அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. அதிகமான சிந்தனை குழப்பத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோர் தென் பாசிட்டிவா இந்த மந்த் உங்களுக்கு டெஃபினட்டா அமையும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து, அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.